இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்க. இன்றைக்கு அநேகம் நீங்க நன்மை செய்யறீங்க, உதவி செய்யறீங்க, ஏழைகளை கவனிக்கிறீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறீங்க. நீங்க இன்னும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாய் ரோமர் 12வது அதிகாரத்திலே 21வது வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தீமை இந்த உலகத்துல அநேகம் தீமை நிறைந்தவைகளாய் காணப்படுகிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் தீமை செய்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, இப்படியாய் சகோதரர்கள், உறவுகள், சமூகம், இப்படியாய் அநேகர் மத்தியில, வாலிபர் மத்தியில எல்லாம் தீமைகள் காணப்படுகிறது, பல செயல்கள் அதனால ஏற்படுது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தினூடாய் சொல்லி கொடுக்கிறார், தீமையை நீ தீமையினால வெல்லக்கூடாது, பதிலுக்கு நீ நன்மை செய்கிறதுனால அந்த தீமையை நீ வெல்ல வேண்டும். ஆமென். அப்படியாய் நாங்க தீமை செய்கிறதுனால, தீமைக்கு பதில் தீமை செய்கிறதுனால ஒன்றையும் நாங்க சாதிக்க போகிறதில்லை. இன்றைக்கு அழகான வார்த்தை சொல்லி கொடுக்கிறது, நீ தீமையினால வெல்லப்படாமல் நன்மையை செஞ்சு அந்த தீமையை வெல்ல சொல்லி. ஆமென். நாங்க பார்க்கிறோம், ஆதியாகமம் 31வது அதிகாரத்திலே, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொற்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். இந்த யாக்கோபு லாபானுடைய மருமகன். இன்றைக்கு மருமகன் விசேஷ விதமா மருமகளுக்கு செய்கிறத நன்மையை விட இந்த உலகத்துல மருமகன்மார மாமன் மாமி ரொம்ப நன்றா கவனிப்பாங்க. ஏனென்றால் தங்களோட மகள், தங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்க வேணும், விசேஷமா மகள் நல்லா இருக்கணும். ஆனா இந்த மாமா அவனுடைய 2 பிள்ளைகளையும் அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். எப்படி? ஏமாற்றித்தான் திருமணம் செய்து கொடுக்கிறான். அப்போ திருமணம் செய்து கொடுத்தா எவ்வளவாய் நன்மை செய்திருக்கணும். அதுல ஒருத்தி கூச்ச பார்வை உடையவர், அந்த மகளுக்காகவாவது நன்மை செய்ய வேணும். ஆனா அவன் ஒரு அடிமையாக நடத்துகிறத நாங்க பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல பார்த்தா தெரியும். அப்படியாய் அவனுடைய சம்பளத்தை கூட 10 முறை மாத்தினான். எப்படியான காரியங்களை அவன் செய்கிறான், அநேக ஏமாற்று வேலைகள், அநேக தீமைகளை செய்கிறான். அப்போ ஆண்டவர் கர்த்தர் தோன்றி, நீ புறப்பட்டு போ, இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லிட்டு, ஆனா அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய மனைவி மாற கூப்பிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டு நாங்க போவோம்னு புறப்பட்டு போயிட்டான். அப்போ இவன் மாமன் அறிந்து கொள்கிறான், இவர்கள் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன், அவர்கள் எப்படியாவது மீண்டும் பிடித்து அடிமைத்தனத்துக்குள்ளாய் நடத்த வேணும், தீமை செய்ய வேணும் என்று எத்தனித்து இவன் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். அந்த வேளையில ஆண்டவர் தரிசனமாகி, நீ யாக்கோபோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பேசவே கூடாதாம் தீமை. நானும் நீங்களும் இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாங்க தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. நாங்க நன்மை உள்ள பிள்ளைகளாய், நன்றி உள்ள பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், அவருடைய கரத்துக்குள்ளாய், இந்த வேதத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கும் போது, எங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய முற்படுகிறவர்கள், தீமை செய்ய எண்ணுகிறவர்கள், அவர்களோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அவர் ஒரு வசனம் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருப்பீங்க, யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ நாங்க கிறிஸ்துவுக்குள்ளாய், நாங்க கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாய் இருக்கும்போது, அவரே தீமை செய்ய வருகிறவர்களோடு யுத்தம் பண்ணி, அவர்கள் இங்கே பேசக்கூட கூடாது, தீமை செய்ய விடுவாரா? இல்லை. ஆகவே நானும் நீங்களும் வார்த்தைக்குள்ளாய், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அடங்கி இருக்கும் போது, எங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென்.
நாங்கள் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக அநியாயங்கள் நடக்கிறது. சமுதாயத்தின் மத்தியில, அதிகாரிகளின் மத்தியில, வேலை ஸ்தலங்களில, குடும்ப வாழ்க்கையில அநேக தீமைகள் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். இயேசுவே, இந்த பிள்ளைகளுடைய தீமைகளை நன்மையாக மாற்றுங்க. யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையில முடிய இவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் நீங்க மாற்றி ஆசீர்வதிங்க. உமது கரம் கூட இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.